ஜெனீவாவில் உள்ள செய்தி என்னவென்றால், மத்திய கிழக்கில் போர் வெடிக்கும் என்று அனைவரும் கவலைப்பட்ட பேச்சுவார்த்தைகள் முடிவில்லாமல் முடிந்துள்ளன. ஓமானியர்களின் மத்தியஸ்தத்தில் அமெரிக்கர்களுக்கும் ஈரானியர்களுக்கும் இடையிலான இந்த பேச்சுவார்த்தைகள் முழுமையான முறிவில் முடியாமல் முடிவடைந்துள்ளன. எனவே டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கில் திரட்டி வரும் மற்றும் தொடர்ந்து திரட்டும் அந்த பிரம்மாண்டமான இராணுவ படையை பயன்படுத்தும் வாய்ப்பு குறைந்துவிட்டது என்று நினைக்கிறேன். குறைந்தபட்சம் இப்போதைக்கு. முழுமையான முறிவும் இல்லை, ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை. அதற்கு பதிலாக ஈரானியர்கள் பேச்சுவார்த்தைகளை தொடர ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறுகின்றனர். தற்போதிருக்கும் சுவிட்சர்லாந்தின் தலைநகரில் அல்ல, ஆஸ்திரியாவின் தலைநகரான வியன்னாவில் சாத்தியமானால் அடுத்த திங்கட்கிழமை முதல் இந்த பேச்சுவார்த்தைகள் தொழில்நுட்ப நிலையில் நடைபெறும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். எனவே அவர்கள் கொள்கை அளவில் ஏதோ ஒன்றுக்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக தெரிகிறது. இப்போது விவரங்களை செயல்படுத்த வேண்டும். ஈரானியர்கள் இது அணு விவகாரம் மற்றும் பொருளாதார தடைகள் மீதானது என்று கூறுகின்றனர். இது பாலிஸ்டிக் ஏவுகணைகள், பிராந்தியத்தில் பிரதிநிதிகளின் பயன்பாடு அல்லது ஈரானியர்கள் தங்கள் மக்களை மிக கொடூரமாக நடத்தும் விதம் ஆகியவற்றை பற்றியதல்ல என அமெரிக்கர்களை அவர்கள் சம்மதிக்க வைத்துள்ளதை குறிக்கிறது. இவைதான் ட்ரம்ப் வலியுறுத்தி வந்தவை. அவற்றை ஒதுக்கிவிட்டு அணு ஆயுதங்கள், கூறப்படும் அணு மேம்பாடு மற்றும் தடைகள் மீது மட்டும் கவனம் செலுத்தப்படும். சிறந்த யூகம் என்னவென்றால், இந்த தொழில்நுட்ப விவரங்கள் ஈரானியர்கள் தங்கள் யுரேனியம் கையிருப்பில் பணியாற்றக்கூடிய செறிவு பற்றியதாக இருக்கும். டொனால்ட் ட்ரம்ப் அதை பூஜ்ஜிய அளவில், அதாவது எந்த செறிவும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ஈரானியர்கள் சிறிய அளவிலான டோக்கன் செறிவை விரும்புகின்றனர். எனவே அடுத்த வாரம் அதில் முன்னேற்றம் பெற முடிந்தால் அது அவர்களுக்கு ஒரு வெற்றியாக அமையும். நாம் இன்னும் ஆபத்திலிருந்து முழுமையாக வெளியே வரவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் இந்த முடிவை விரும்பாமல் போகலாம். இருப்பினும் அவரது பேச்சுவார்த்தையாளர்கள் அதை ஏற்றுக்கொண்டதாக தோன்றுகிறது, குறைந்தபட்சம் இப்போதைக்கு. அடுத்த வாரம் பேச்சுவார்த்தைகள் எப்படி நடக்கும் என்பதையும் அவர் விரும்பாமல் போகலாம். அவரது பெரிய அச்சம் என்னவென்றால், ஈரானியர்கள் அவரது பேச்சுவார்த்தையாளர்களை நீண்டகால இழுத்தடிக்கும் செயல்முறையில் சிக்க வைத்து அமெரிக்கர்களை விளையாட்டு விளையாடி இதை கால வரையின்றி நீட்டிக்கச் செய்வார்கள் என்பதாகும். ஆனால் குறைந்தபட்சம் இப்போதைக்கு போர் வாய்ப்புகள் மேலும் குறைந்து வருவதாகவும் இராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தொடர்வதாகவும் தெரிகிறது.